வெல்கம் டு வனிதாஸ் கிச்சன். இன்றைக்கி உளுந்த மாவில் 4 விதமாக பலகாரம் செய்ய போகிறோம். வாங்க பார்க்கலாம். ஒரு பாத்திரத்தில் பச்சரிசி 1 கப்பு, வெள்ளை உளுந்து 1 கப்பு, 2 சமமாக போட்டுக்கலாம். இதை 3 தடவை அல்லது 4 தடவை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தண்ணி கொஞ்சம் ஊற்றி 1 மணி நேரம் ஊற வச்சிடலாம். இப்போ 1 மணி நேரத்துக்கு மேலே ஆயிடுச்சு. நல்லா அரிசியும் பருப்பும் நல்லா ஊறிடுச்சு. இது கிரைண்டரில் அல்லது மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சிடலாம். நான் இந்த அரிசி உளுந்தை கிரைண்டரில் தான் போட்டிருக்கேன். அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். மாவு நல்லா சாஃப்டாக இருக்குது பாருங்கள். இந்த மாவை கொஞ்சமாக வேற ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சிடலாம். இந்த மாவில் நம்ம இப்போ போண்டா செய்யலாம். இந்த மாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். கொத்தமல்லி தழை, கருவேப்பிலை, பொடியாக அரிஞ்ச இஞ்சி, பச்சை மிளகாய் ஒரு 5, பொடியாக அரிஞ்ச வெங்காயம் ஒரு 5 எல்லாத்தையும் மாவில் போட்டு பிசைஞ்சிக்கலாம். இந்த மாவை ஒரு 2 நிமிஷம் நல்லா பிசைஞ்சிக்கலாம். அப்போ தான் நல்லா சாஃப்டாக வரும். இதிலே கொஞ்சம் சுடு எண்ணெய் கொஞ்சம் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். போண்டா சுடுறதுக்கு எண்ணெய் சூடாயிடுச்சு. மாவை சின்ன சின்ன உருண்டையாக போட்டுக்கலாம். போண்டாவில் எண்ணெய் அதிகமாக இருக்கிற மாதிரி இருந்ததுன்னா வர பச்சரிசி மாவு கொஞ்சம் போட்டுக்கலாம். ஒரு நிமிஷம் கழித்து கம்பியால் அல்லது ஸ்பூனால் திருப்பி விட்டுடலாம். ஸ்டவ் மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். இப்போ அப்பப்போ திருப்பி விட்டுக்கலாம். எண்ணெயில் இருக்க அந்த பப்புள்ஸு கொஞ்சம் அடங்கினதுக்கப்புறம் நம்ம போண்டாவை எடுத்துடலாம். போண்டா ரெடி ஆகிடுச்சு. அடுத்தது வடை போட்டுக்கலாம். அடுத்து இந்த மாவுலேயே நம்ம வடையாக தட்டி போட்டுக்கலாம். கொஞ்சம் மாவு எடுத்து நடுவில் ஓட்டை போட்டு எண்ணெயில் போட்டுடலாம். அப்பப்போ திருப்பி போட்டு கொஞ்சம் செவந்ததும் எடுத்துடலாம். இப்போ இந்த மாவில் போண்டா வடை ரெண்டுமே ரெடி ஆகிடுச்சு. வடை பாருங்கள் நல்லா சாஃப்டாக இருக்குது, போண்டாவும் நல்லா சாஃப்டாக இருக்குது. இது மாதிரி நீங்களும் செய்து பாருங்கள். இந்த மாதிரி தீபாவளிக்கு நீங்களும் இதுமாரி செய்து பாருங்கள். வேலையும் குறையும், நமக்கு டைமும் சேவ் ஆகும். இந்த மாவில் இனிப்பான குழி பணியாரம் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இன்னொரு பாத்திரத்தில் நம்ம எடுத்து வச்ச இந்த அரைச்ச மாவு 1 கப்பு, சின்ன சைஸ் வாழைப்பழம் 1 போட்டுக்கலாம். 1/4 கப்பு வெல்லம் அல்லது சர்க்கரை போட்டு நல்லா மாவை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம்.
இதிலே வரமாவு அரிசி மாவு ஒரு 3 ஸ்பூன் போட்டு ஏலக்காய் தூள் இருந்தால் கொஞ்சம் போட்டுக்கலாம். தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மாவை குழி பணியார கல்லில் ஒவ்வொன்றா ஊற்றிடலாம். இதில் உளுந்து அரிசி வெல்லம் வாழைப்பழம் இதெல்லாம் போட்டிருக்கிறதுனால சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்குது. இதில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிடலாம். அப்புறம் கொஞ்சம் திருப்பி திருப்பி போட்டுக்கலாம். அப்பப்போ திருப்பி போட்டுக்கலாம். இப்போ இந்த குழி பணியாரத்தை எடுத்துடலாம். இப்போ இந்த மாவுலேயே நம்ம ஸ்வீட் போண்டா போட்டுடலாம். இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு. இதில் இந்த மாவை எடுத்து சின்ன சின்ன உருண்டையாக போட்டுக்கலாம். அயன் சத்து இருக்கிறதுனால ஹெல்த்துக்கும் நல்லது. ஒரு நிமிஷம் வேகட்டும். அப்புறம் திருப்பி திருப்பி விட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், போண்டா நல்லா சிகப்பாகவும் இருக்குது, பார்க்குறதுக்கும் நல்லா இருக்குது. இப்போ பப்புள்ஸ்லாம் கொஞ்சம் அடங்கினதுக்கப்புறம் போண்டாவை எடுத்துடலாம். இப்போ ஸ்வீட் போண்டா ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், இந்த ஒரே மாவுலேயே நம்ம போண்டா, வடை, ஸ்வீட் போண்டா, குழி பணியாரம் 4மே நம்ம செஞ்சுருக்கோம். நீங்களும் இதுமாரி செய்து பாருங்கள்.